இறை ஆட்சி. அருள், ஆனந்த் இருவரும் நல்ல நண்பர்கள். சிறு வயது முதலே ஒன்றாக பழகி வருகிறார்கள். ஒரு நாள் மாலை நேரத்தில் பூங்காவுக்கு செல்கிறார்கள். பூங்காவுக்கு சென்றவர்கள் மன அமைதியும் மகிழ்ச்சியும் அடைகிறார்கள். அப்போது தன் நண்பனான அருளிடம், இந்த பூங்கா எவ்வளவு அழகாக இருக்கிறது, மரம், செடி, கொடிகள், நீர்நிலைகள் என இயற்கை வளங்களுடன் எவ்வளவு செழிப்பாக இருக்கிறது பார் என சொல்ல, அதற்கு உடன் வந்த நண்பர், ஆமாம், நீ சொல்வது உண்மைதான், இதைத்தான் நானும் மனதில் நினைத்து வந்தேன். இந்த அழகிய பூங்காவில் நடைபாதையும் அருமையாக உள்ளது, சுத்தம் சுகாதாரத்தோடு அமைந்திருக்கிறது. சிறிது நேரம் இந்த நடைபாதையில் நாம் நடந்து சுற்றி வரலாம் வா என நண்பனிடம் சொல்ல, இருவரும் நடைபயணம் மேற்கொள்கிறார்கள். மாலை வெயில் பொன்னொளி வீச இருவரும் உற்சாகத்தோடு உள்ளம் மகிழ்வோடு அமைதியாக நிம்மதியாக நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்போது எதிரே ஒரு சாம்ஜி நடந்து வந்து கொண்டிருக்கிறார். அவரை பார்த்த ஆனந்த், அருள், அந்த சாம்ஜியை பார்த்தாயா? அவர் முகத்தில் எவ்வளவு தெளிவும் நிதானமும் உள்ளது. அமைதியாக தென்றலாக நடந்து போய் கொண்டிருக்கிறார். எவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கிறார் பார் என சொல்ல, அதற்கு அருள், ஆமாம், நானும் அவரை கவனித்தேன். ஆரோக்கியமாக உள்ளார். மன வலிமையும் உடல் வலிமையும் அவருக்கு அருமையாக இருக்கிறது. இதை நாமும் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் பொழுதுபோக்கிற்காக மட்டும் இந்த பூங்காவில் வந்து போகாமல் உடல் மனம் ஆரோக்கியத்திலும் சிறந்து விளங்க வேண்டும். இதை நாம் ஒவ்வொரு நாளும் கடைபிடிக்க வேண்டும் என்று உணர்ந்து நடைபாதையில் நடந்து கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். சில வருடங்கள் கழித்து மீண்டும் அவர்கள் அந்த பூங்காவில் சந்திக்கிறார்கள். நடைபயணம் மேற்கொள்கிறார்கள். அப்போது அதே சுவாமிஜி நடைபாதையில் எதிரே வந்து கொண்டிருக்கிறார். அவரை பார்த்ததும் இருவரும் ஆச்சரியப்படுகிறார்கள், வியப்படைகிறார்கள். அவரது வயது அதிகமாகாமல் அதே போலவே இருக்கிறது. நல்ல தோற்றம், முகப்பொலிவு, ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், உடல் வலிமை, இதிலே இளமை மாறாமல் அருமையாக அவர் வாழ்வியலில் தெளிவாக இருந்து நடைபயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த காட்சியை பார்த்து அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள், வியப்படைகிறார்கள். அப்போது எதிரே வந்த சாம்ஜி, இவர்கள் உணர்ந்து நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை அவர் தெரிந்து சிரித்த முகத்தோடு புன்னகை மாறாமல் முகமலர்ச்சியோடு கடந்து செல்கிறார். ஆனந்த், சாம்ஜியை கவனித்தாயா என்று கேட்க, அதற்கு அருள், அவர் ஆன்மீகத்திலே நல்ல உயர்வடைந்திருக்கிறார், அமைதியாக இருக்கிறார், தியானம், யோகா போன்ற கலைகளை கற்றிருக்கிறார், மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியத்தில் சிறந்து விளங்குகிறார், வயது அதிகம் ஆகாத தோற்றத்தில் இளமையாக இருப்பது வியப்படைகிறது. இயற்கையும் இறை சக்தியும் அவருக்கு உறுதுணையாக இருக்கிறது. இதை நாம் உணர்ந்து கொண்டால், புரிந்து கொண்டால் நம் வாழ்விலும் நல்ல நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். மனக்கவலைகளிலிருந்து விடுபட்டு மன ஆரோக்கியம் பெறும், உடல் ஆரோக்கியம் பெறும், உடல் வலிமையடையும் என்று அவர்கள் உணர்ந்து மகிழ்ச்சியாக நடைபயணம் மேற்கொள்கிறார்கள். ஆம், இயற்கை வளங்களை நேசித்தால் இறை சக்தி என்றும் நமக்கு துணை இருக்கும்.
நாம் நினைத்த காரியத்தை நினைத்தவாறு சாதிக்கும் வலிமை வந்து சேரும். இறை சக்தியை வணங்குவோம், இயற்கை வளங்களை நேசிப்போம். வாழ்க வளமுடன்.